ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த 7 நாட்களில் தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான யோசனைகளானது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான யோசனைகளுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தரக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது, அது மட்டும் கிடையாதுங்க. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது, கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10/2/2026 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 16/2/2026 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் அடுத்த 7 நாட்கள்ல நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது சில இடங்களில் வேலையில் பார்த்தீங்கன்னா போராட்டமாக இருக்கலாங்க. இருந்தாலுமே அந்த போராட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில சவால்களும் போராட்டங்களும் வருது அப்படின்னா அது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையானது வளர ஆரம்பிக்குங்க. ஓகே, நம்மளால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதை நம்மளால சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவமானது நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு இவ்வளவு திறமையானது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பாத்தீங்கன்னா நீங்களே உணரக்கூடிய தருணமும் ஏற்படலாம். அதே சமயம் எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல போராடி அந்த விஷயங்கள்ல நீங்க சக்சஸ் ஆகிறீங்களோ அதே அளவுக்கு அதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நிதி ரீதியான ஆதாயமுமே அதன் மூலமாக கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில மாறுதல்களானது வரக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே உத்தியோகத்தில் எந்தவித பெரிய மாற்றமுமே இல்லை. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நானுமே எதிர்பார்க்குறேன், ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழிலானது முடக்க நிலையிலேயே இருக்குங்க. பெருசா தொழிலில் எந்தவித வெற்றியுமே என்னால் பார்க்க முடியல. இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்போதுதான் சரியாகும் அப்படின்னே தெரியல. அது மட்டும் கிடையாதுங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களுடன் ஒரு சில மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்படிதான் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னே தெரியல அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியான சூழல்ல இருப்பீங்க. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க போகிறது. நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு மட்டும் அதுல மட்டுமே நீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்திட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில துலாம் ராசி நேயர்கள் கேட்டிருந்தீங்க, அதாவது நாங்கள் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க, ப்ரமோஷனுக்கான நேரம் இப்போது சாதகமாக இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இந்த நேர காலத்தில் அடுத்த 7 நாட்களில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க, கொஞ்சம் தள்ளி போகலாம். இருந்தாலுமே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த வாரத்தில் பெருசாக அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நடக்காமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்பவே சோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. அதாவது தொடர்ச்சியாகவே
தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக லாபமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா. நீங்கள் வந்து ஒரு வகையில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதாவது ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று விளைச்சல் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே, கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சு இருந்திருப்பீங்க. ஸோ அதே போல் கணக்கு பண்ணி இந்த வருஷமும் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நீங்கள் நினச்சதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாபமானது கிடைக்காமலும் போயிருக்கும். இப்படி முன்னும் பின்னுமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நாம் நினைச்சதுக்கு மாறாகவும் நடந்திருக்கும். ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் அதே விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனானது இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது உங்களுடைய விளைபொருட்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானமானது, லாபமானது கைக்கு வரக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல் சின்ன லெவலில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் சரிங்க, பெரிய லெவலில் முதலீடு போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் சரிங்க, இந்த நேர காலத்தில் உங்களுக்கு ஏற்ப நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாங்க. அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வீடுகளிலேயே இருந்து வேலை செஞ்சு அதை ஆன்லைன் மூலமாக ப்ரமோட் பண்ணி அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் பல புதிய ஆர்டர்களானது உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த தரத்தில் வந்து எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் முழு தரத்தோடு 100% நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. ஏன்னா நம்ம லாபத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். அவங்கள வந்து நம்ம ப்ராடக்ட் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரணும் இல்லையா. ஸோ அதனால் நாம் நல்ல பொருளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சந்தேகமே வேண்டாங்க. நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. ஸோ பொருளில் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் தரத்தில் மட்டும் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனசங்கடம், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க புகிறது. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில வருத்தங்களானது இருந்திருக்குங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி தீரப்போகிறது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருங்க. அதுலேயுமே டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேச பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதை நீங்கள் வந்து அன்றைய நாள் தெரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா இது சின்னதுலேருந்தே இந்த பழக்கத்தை கொண்டுட்டு வந்துருங்க. அதாவது ஸ்கூலில் இன்றைக்கி என்ன ஆச்சு, எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும் அவங்களோட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப 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 அவசியங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அதோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் மேன்மையான சூழலானது துலாம் ராசிக்கு ஏற்படக்கூடும். பதவி மற்றும் சம்பள ஏற்றம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமான இடங்கள்லையும் இருக்கின்றது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபங்களானது கிடைக்கப் போகிறது. புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க. அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போக வேண்டும். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா பல புதிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அப்படி செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமான முறையில் அமைய போகிறது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே சமயம் யாரால பிரச்சனைகள் வந்துச்சோ அவங்க மூலியமாகவே அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுமே கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்கக்கூடும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு அன்றைய நாள் நம்ம இந்த விஷயங்கள் செய்யாமல் இருந்திருந்தா பரவாயில்லையே, நம்ம குழந்தைய ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்து கவனிச்சிருந்தா நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு நம்ம பிறகு யோசித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஸோ எது செய்வதாக இருந்தாலுமே முன்கூட்டியே யோசனை செஞ்சுக்கிட்டு செய்வது தான், அதன் மூலமாக மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும்
மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும். ஸோ என்ன பெருசாக பண்ணிட போகுது கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக ஏதாவது கொடுத்துருவாங்க. அவங்க அதாவது குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு. அவங்க விருப்பப்பட்டதை ஆசைப்பட்டதை கேட்பாங்க. அவங்களுக்கு எது நல்லதோ கெட்டதோ அதை நாம தானே கொஞ்ச நாளுக்கு அவங்களுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நாம தானே பார்த்து செய்யணும். ஸோ அப்படி இல்லாமல் அவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கொடுத்துருவீங்க. ஸோ அவங்க அது மட்டும்தான் சாப்பிட்ருப்பாங்க, ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ருப்பாங்க. அது உடனடியாக பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே அதிகப்படியான பிரச்சனையை ஏற்படுத்தி சளி அதிகமாகி அவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு பல சிக்கல்களை சந்திக்கலாம். பிறகு நீங்கள் அப்போது யோசிப்பீங்க, அன்னைக்கே அவன் ஒரு 5 நிமிஷம் அழுந்தாலும் பரவாயில்ல நோன்னு சொல்லியிருந்தா ஓகேவா இருந்திருக்குமே, தேவையில்லாமல் கொடுத்து நாமளே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டோமே, குழந்தையுமே இதனால் கஷ்டப்படுதே அப்படின்னு அதன் பிறகு நாம் நினச்சி உக்காந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது இதுன்னு கிடையாதுங்க, இது மாதிரியான எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பிள்ளைகள் விஷயங்களில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க கவனம் செலுத்திட்டு வருவீர்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.